மூப்பர்களின் பணி. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். யாக்கோபு 5:14-15. பொறுப்பு என்பது ஒருவரிடம் கொடுக்கப்பட்டுள்ள வளங்களை மிகவும் கவனமாகவும் பொறுப்புடனும் நல்ல திட்டமிடுதலோடும் பயன்படுத்தி அதிலே நன்மை பெறுவது ஆகும். அந்த வகையில் திருச்சபைகளில் பொறுப்புணர்வோடு போதகர்களோடு இணைந்து பணி செய்ய மூப்பர்களை ஏற்படுத்தியிருக்கின்றார். அவர்கள் போதகரோடு இசைந்து பணி செய்கின்ற போது சில பணி பொறுப்புகளை அப்போஸ்தலர் யாக்கோபு இவ்வாறாக கூறுகிறார். யாக்கோபு 5:14-14 வரை உள்ள திருமறை பகுதியில் சபை விசுவாசிகள் நோய்களிலிருந்து குணமடைவதற்காக பாவங்களை அறிக்கையிடுதல், மூப்பர்கள் விசுவாசத்தோடு கர்த்தருடைய நாமத்தில் எண்ணெய் பூசி ஜெபித்தல் ஆகியவற்றை ஏற்படுத்தி வைத்துள்ளார். இச்சூழல் ஒரு சில சபைகளிலே ஒரு சிலருக்கு மட்டும் என்ற நிலை காணப்படுகிறது. இப்பணி சபையில் யார் நோயுற்றாலும் மூப்பர்கள் விசுவாசத்தோடு கர்த்தருடைய நாமத்தில் எண்ணெய் பூசி சுகம் பெறும் காலம் சீக்கிரம் வர நாம் ஜெபிக்க வேண்டும். சிலர் எண்ணெய் மட்டும் சுகம் தரும் என எண்ணுகின்றனர். மேலும் இங்கு எண்ணெய் மட்டும் சுகம் அளிக்கும் என்றால் உலகெங்கும் உள்ள மக்கள் நோய் ஏற்பட்டால் மூப்பர்களை வரவழைக்காமலும் ஜெபிக்காமலும் கர்த்தரின் பெயரை பயன்படுத்தாமலும் எண்ணெய் பூசி சுகம் பெறுவார்கள். ஆக சுகம் அளிப்பது எண்ணெய் அல்ல, எண்ணெய் பரிசுத்த ஆவியானவரின் அடையாளமாக இருப்பதால் கடவுள் தம் ஆவியானவரின் செயலினால் சுகம் தருகிறார் என்பதே உண்மை. ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.